ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விஜய் கஸ்து அஃபீஷியல். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி புரட்டாசி அமாவாசைங்க. அதனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா பாரியூர் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடில் மதியம் தான் க்ரௌடு. கரெக்டாக நாங்கள் போகிற நேரம் சப்பரம் எடுத்து வச்சுருந்தாங்க. வெளியே சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. முடிச்சுட்டு சப்பரம் எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க. சாமி வந்து இங்கேருந்து பெருமாள் கோயில் வரைக்கும் போய் அப்படி சுற்றி கொண்டு வர பாருங்க. யுவன் குட்டி அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கிறப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரே சேட்டை பிடிக்கவே முடியல. கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக அம்மன் தரிசனம் பார்த்துக்கிட்டோம். பாருங்கள், அம்மன் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. சப்பரம் எடுத்துட்டாங்க பாருங்கள். வேண்டுதல் வச்சவங்க சப்பரம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இது வந்து மேலே வியூ, அந்த கோயிலை சுற்றி மேலே இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பொம்மை சிலையெல்லாம், அந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கோபுரம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. லைட் போட்டாங்க. அது இன்னும் தூரம் நின்று பார்க்கல, இன்னும் சூப்பராக இருந்துச்சு கோபுரம். இப்போ நம்ம சாமி சப்பரம் எடுத்துகிட்டு வராங்க. சாமி பார்த்து சாமி கும்பிட்டு நம்ம அடுத்து வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது சிவன் கோயில். அந்த கோயில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக. நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்பா அப்படியே வந்துட்டாங்க. இனி நம்ம கிளம்பலாம். பார்த்தீங்களா கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ இங்கேருந்து போய் பக்கத்துலேயே தான், இங்கேருந்து நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வெளியே வந்த கோபுரம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த பக்கம் சிவன் கோயிலுக்கு போகலாங்க. நம்ம சாமி பாருங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளியே. இங்கேருந்து பெருமாள் கோயில் வரைக்கும் வந்து சுற்றி கொண்டு வராங்க. மணி 8:00 எப்படியும். நம்ம அது வரைக்கும் தம்பி வச்சுட்டு வெயிட் பண்ண முடியாது, போய் அழுகிறான். சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள். நம்ம சிவபெருமாள் கோயில். இந்த கோயில் ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. செவுரு எல்லாமே அந்த பளிங்கு கல்லே கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா என்ன? செவுரு மாதிரி தான் தெரியும், ஆனால் அது எல்லாமே இது மார்பிள் கல். சூப்பராக இருக்கும் இந்த கோயில். ஒரு டிஃப்ரெண்ட்டாக. எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு இந்த கோயிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. சாமி சிலை கூட என்ட்ரன்ஸில் அந்த மார்பிளில் தான் வச்சுருப்பாங்க. பார்த்திங்களா, நவராத்திரி கொலு பொம்மைக்கு சாமி கும்பிட்றக்கோசரம் அதே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பெருமாள் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம போன நேரம் அந்தளவுக்கு எதுவும் க்ரௌடு இல்லைங்க. மதியம் தான் செம்ம க்ரௌடாக இருந்திருக்க மாட்டிருக்கு. முடிச்சுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதோட பில்லர்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா, எல்லாத்துக்கும் அப்படி தெரியுதான்னு தெரில. சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. தம்பி வர வர ஒரே சேட்டை தாங்க முடியல. அவன் பண்ணுறது ஓடவும் ஒடியாரவும் போய் எல்லாத்துட்டையும் சண்டை இழுத்துட்டு வந்துடுவானாட்ருக்கு. அந்த அளவுக்கு பண்ணுறான். முடிச்சாச்சுங்க. கோயிலை சுற்றிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஒரே வவ்வாலாக பறக்குது தலைக்கு மேலே. பயமாக இருக்குது. டைம் ஆக ஆக வவ்வால் அவ்வளோ பெருசு பெருசாக வருதுங்க. தலை கிட்டேயே போகுது. கடிச்சு வச்சுருமோன்னு பயமாக வேறு இருக்குது. வவ்வால் கடிக்குமான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில். அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான். இதிலேருந்து அடுத்த கோயில் எல்லாமே அங்கங்கேயே தான் இருக்குது. பக்கமே தான். ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டியதில்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் கூட ஒரு பக்கமே தான் கோயில். பாருங்கள், பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம. பெருமாள் கோயில் சேம் அதே மார்பிள் கல்லே தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து உள்ளே செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டுருக்காங்க. அதே மீறி எடுத்துகிட்டு இருந்தேன். சாமிக்கு பூஜை நடக்க ஆரம்பிச்சு. நம்மளும் போய் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கல்கண்டு கொடுத்தாங்க. சாமி கும்பிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு கல்கண்டு கொடுத்துட்டு அங்கே இருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான்.